கேட்டிருக்கா. என் உயிரினும் மேலான தேசிய தோழர்களே வணக்கம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தேசிய தோழர்களாகிய நாம் அவருடைய வருகைக்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது தான் தலைவர் ராகுல் காந்தியினுடைய சகோதரர் என்றும் மேலும் தமிழக மக்களுக்கு சில உறுதிமொழிகளையும் அவர் அளித்தார். அதில் முக்கியமானது என்னவென்று சொன்னால், மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்குவேன், நிறைய புதிய திட்டங்களை கொண்டு வருவேன், பொதுமக்களுடைய பணத்திலிருந்து ஒரு நயா பைசா நான் தொடமாட்டேன், தேவையற்ற செலவுகள் என்னுடைய அரசு செய்யாது என்கின்ற சில உறுதிமொழிகளை அவர் கொடுத்தார். அவைகளெல்லாம் வரவேற்கத்தக்க ஒன்று, பாராட்டப்படக்கூடியது. ஒரு சிறந்த ஆட்சியாளர் மக்கள் மன்றத்தில் தர வேண்டிய உறுதிமொழி. அந்த உறுதிமொழிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களை நாம் பாராட்டுகிறோம். இப்பொழுது நம் முன்பு முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாண்புமிகு 2 உறுப்பினர்கள், பெருந்தலைவர் காமராஜருடைய மண்ணிலிருந்து வந்த மாண்புமிகு ராஜேஷ்குமார் அவர்கள், மாபெரும் தியாகி கக்கன் அவர்களுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கிற மாண்புமிகு விஸ்வநாதன் அவர்கள், இருவரும் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரசினுடைய அமைச்சர்களாக இன்றைக்கு தமிழக அமைச்சரவையில் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற தேசிய உள்ளங்கள் அனைவரும், அனைத்து காங்கிரஸ் தோழர்களும் அளவிடற்கரிய மகிழ்ச்சியை நாம் அடைகிறோம். நம்முடைய நீண்ட நாள் போராட்டமாக இது இருந்தது. காமராஜர் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. சில நேரங்களில் இந்த கூட்டணியின் மூலமாக அதற்கு வாய்ப்பில்லாத பொழுது நம்மவர்களும் அந்த அமைச்சரவையில் அமர வேண்டும் என்கின்ற ஆவல் எல்லா காங்கிரஸ் தோழர்களுக்கும் இருந்தது. இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதற்காக திரு விஜய் அவர்களையும் திரு தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் தமிழக காங்கிரஸ் பெரிதும் பாராட்டுகிறது. இந்த இடத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால், தமிழக அரசிற்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் இருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல், 10 லட்சம் கோடி தமிழக அரசிற்கு 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் கோடி வட்டியும் அசலுமாக செலுத்த வேண்டி இருக்கிறது என்கின்ற தகவலை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கடன் பெறுவதில் தப்பில்லை. கடன் என்பது வளர்ச்சியினுடைய ஒரு இலக்கு. அந்த வகையில் நாம் கடன் அடைந்திருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், கடன் வாங்கி வளர்ச்சி அடைவதை விட நம்முடைய நிதி ஆதாரத்தை பெருக்கி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ஆக்கப்பூர்வமான ஒரு பொருளாதார கொள்கையாக இருக்க முடியும். கடன் வாங்கி வாங்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துவது என்பது ஒரு நடைமுறை. ஆனால் அவ்வளவு வசீகரமான, பாராட்டக்கூடிய நடைமுறை அல்ல அது. மாறாக நம்முடைய வருவாயை பெருக்கி வளர்ச்சியை அடைய வேண்டும் என்கின்ற இலக்கை நான் வைத்திருக்கிறேன் என்று திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அந்த நோக்கத்திற்காக, அவருடைய முயற்சிக்காக நாங்கள் பாராட்டுகிறோம். அதில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. இந்த வருவாயை எங்கிருந்து பெருக்குவது? மக்களுக்கு நாம் வரி போட்டால் விலைவாசி உயரும். அதற்கு பதிலாக சிந்துகிற, சிதறுகிற, தேவையற்ற செலவுகள் செய்கிற, பிறருடைய கைகளுக்கு போகிற பணத்தை, நிதியை தடுத்து நிறுத்தினால் தமிழக அரசு வெற்றி பெற முடியும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய வரவு செலவு என்னவென்று சொன்னால், மணலும் மலையும் தான். எனக்கு தெரிந்து கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த 2 தொழிலையும் அரசாங்கங்கள், எந்த அரசாங்கம் வந்தாலும் போனாலும் சரி, சில தனிப்பட்டவர்கள் தான் செய்கிறார்கள். நீங்கள் அந்த தனிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அரசு மாறலாம், முதலமைச்சர் மாறலாம், ஆனால் அந்த மணல் வியாபாரி மாறுவது கிடையாது. அவர் அப்படியே இருக்கிறார். எனவே அதை தகர்த்தெறிய வேண்டும்.
முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதில் உறுதியாக இருந்து மணலும் மலையையும் அரசாங்கம் விற்பனை செய்கிற மாதிரி தனியாரிடம் கொடுக்காமல், இப்பொழுது நாம் டாஸ்மாக் கடையை அரசாங்கம் விற்பனை செய்கிறது. நீங்க அதையே அரசா செய்யலாம் என்று சொன்னால் ஏன் மணல் விற்பனை செய்யக்கூடாது, மலை விற்பனை செய்யக்கூடாது? நாம் அவைகளையும் மனதில் வைக்க வேண்டும். அந்த ஒரு உறுதிமொழியை, அந்த ஒரு நடவடிக்கையை முதலமைச்சர் எடுப்பார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் 50% வெற்றியை பெற்றதாகும். மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வரும். இல்லை என்றால் இது உறுதிமொழி கொடுக்கிற அரசாங்கம், பேசுகிற அரசாங்கம், பேசுவார்களை ஒழிய செயல்பட மாட்டார்கள் என்கின்ற மனநிலை மக்கள் மத்தியில் வரும். அந்த மனநிலையை மாற்ற வேண்டியது அவர்களுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை என்பதனை நான் கூறிக்கொள்கிறேன். இதே போல அரசினுடைய ஒவ்வொரு துறையிலும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது அதற்கெல்லாம் நேரம் இல்லை. தேவைப்படுகிற பொழுது ஒவ்வொன்றை பற்றியும் நாம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். அவைகளை நாம் சொல்லலாம். எனவே இந்த அரசினுடைய 2 வெற்றிகள் என்னவென்று சொன்னால், பணத்தின் மூலம் வெற்றி பெறலாம் என்கின்ற மாயையை உடைத்தெறிந்த ஒரு அரசாங்கம் இந்தியாவிலேயே இந்த ஒரு அரசாங்கம் தான். தமிழகத்துல பணம் இருந்தால் வெற்றி பெற்று விடலாம், கொள்கை 2ஆம் பட்சம், களப்பணி 2ஆம் பட்சம், பணம் இருந்தால் போதும். மனிதர்களை மதிக்காத, கொள்கையை மதிக்காத, களப்பணியை மதிக்காத இந்த பண அரசியல் தமிழகத்தை 20-30 ஆண்டுகளாக சூறையாடி வந்திருக்கிறது. அதனை அவர் அடித்து நொறுக்கி இருக்கிறார். அது சாதாரண விஷயம் அல்ல. 2வது அவர் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், மணல் மலை வியாபாரத்தை உடனடியாக அரசாங்கம் ஏற்க வேண்டும். அப்படி ஏற்பதன் மூலமாக பெருமளவிலான பணம் அரசிற்கு கிடைக்கும். அவருடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றலாம். இவைகளை முதற்கண் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். காங்கிரஸ் கட்சி 59 ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தது. நாங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று எங்களுடைய தோழர்கள் அனைவரும் விரும்பினார்கள். ஆனால் எங்க காலத்துல அது முடியல. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்த பிறகு தேசிய கட்சிக்கு அதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். அதற்காக அவரை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறோம். ஏனென்று சொன்னால், காங்கிரஸ் பல காலங்களில் பலவிதமாக தன்னுடைய நண்பர்களுக்கு உதவி இருக்கிறது. நாங்க ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக நம்முடைய நண்பர்கள் இருந்த பொழுது 5 ஆண்டு காலம் அவர்களுக்கு உதவி இருக்கிறோம். ஆனால் அரசாங்கத்தில் நாங்கள் பங்கெடுக்கவில்லை. இப்பொழுது எங்களுக்கு அதிக இடங்களும் அதிகாரத்தில் பங்கும் வேண்டும் என்று கேட்டோம். அதுல கொஞ்சம் மன வருத்தம் வந்தது. அந்த மன வருத்தம் பெரிதல்ல. அதை யாரும் தொடர்ந்து மனதில் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு இலக்கை அடைந்திருக்கிறது. அந்த இலக்கின் மூலமாக தமிழக மக்களுக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை, தியாகி கக்கன் அவர்களுடைய பெயரை நினைவு கூறத்தக்க வகையிலே நமக்கு 2 அமைச்சர்கள் கிடைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழகத்திற்கு நாம் நன்மை செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.